ஹலோ கைஸ், வெல்கம் டு டியர் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் ஆட போகிறோம் கைஸ். ரொம்ப நாளாக மறுபடியும் பார்ட் 5 அப்புறம்னு கேட்பீங்க. இல்லை, ஒரு புது SMP ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லைடா, ஆமாம் கேட்பீங்க. நான் ரொம்ப நாளாக ஜிவி டெஸ்ட் பண்ணி எடுக்கிறீங்கன்ட்டு எங்கள் ஆயா ஓட்டாங்க. எங்கடா ஓட்டாங்க? எங்கள் கடைக்கு வந்து ஒரு அயன் கடை தொண்டுக்கிறாங்க. அதான் ஓட்டாங்க. நான்டா இப்போ பிஸியாக வெளியே விளாண்டதுனால என்னட்டு ஓட்டாங்க, ஃபோனை விட்டு ஓட்டாங்க. அதனால் நான் வீடியோ பண்ணலான்ட்டு இவனை கொடுத்துருந்தேன். இல்லைடா, அவன் வீட்டில் படிக்க வச்சு ஓட்டாங்க. இப்போ படிக்க வச்சு என்ன விளாட்ணுன்னு இவன் கட்டிங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ண. ஆனால் ஸ்டார்ட் என்னடா இது என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? மாடலா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஏரியா வேணும். ஃப்ளாட்டா? எனக்கு ஒரு கோட் தெரியும்டா. இது இந்த செக் பாயிண்ட்ல 500 போட வச்சுக்கோங்க, ஃப்ளாட் ஏரியா நம்மளுக்கே கிடைக்கும். நான் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். என்ன பறக்குறேன் ஆனால் இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன். டபுள் கிளிக் அடிச்சல, டபுள் கிளிக் அடிச்சா அது பாட்டுக்கு ஸ்பீடாக போயிடும். இன்னவோ ஸ்லோவாக போட்டு பண்ணல. டபுள் கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கை அப்படியே அமுக்குன்னு வச்சுக்கோங்க வந்துடும். ஃபோன் 500 வண்டி சும்மா அந்த பிளேஸுக்கு ஆகும். வில்லேஜர் இது லெசருக்கு தான் பார்ப்பேன். உருப்படியாக இருக்குது. அயன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னடா இது இருறா, இப்போ என்ன கேட்பேன். என்னடா இப்போ சொல்ற வச்சுக்கிட்டேன். எனக்கு கண்ட்ரோலாக வரலங்க. இது நான் போலடா இது போடுது பிளேஸ் சொல்ல மாட்டேன்டா இருக்குது. லைட்டாக வந்துருச்சு, ஆனால் லைட்டாக மறுபடியும் போயிடுச்சு. இந்த இடம் கரெக்டாக இருக்கும்ல. மாடல் ஹவுஸ் பண்ணேன் கொஞ்சம் பெருசாக. ஆனால் குட்டியாக ஒரு ஓட்டை இருக்குது. இது செட் பண்ண கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயராக ஜாம்பிஸ் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஆர்மல் கடிச்சுட்டு தான் வரேங்க. கொஞ்சம் நார்மலாக பண்ணலான்னு இருக்கிறேன். கட்டலாமா இந்த இடத்துல? ஓகே, இந்த இடம் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி மாடல் ஹவுஸ் கட்டுறது? சூப்பராக ஏஞ்சிக்கலாமா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வாட்டமும் வரல. கொஞ்சம் இப்படி வேணும். கால் எலும்பு வந்து போச்சு. அந்த மாதிரி வாட்டர் கேன் கீழே போடு. நான் ஒரே ஒரு கருத்து எடுத்து வந்துக்கிறேன். டேய், அவ்வளோ கருத்து எடுத்தேன்டா. ஒரே ஒரு காலேஜ் கொடுக்குறாங்க பாரு. ஒரே ஒரு கேரட்டு. ஏன்னா ஒயிட் கான்கிரீட்லேருந்து இது வைக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தால் என்ன பண்ண போகிறதுக்குமா? கோல்டன் ஸ்விம்மிங் பூல். எனக்கு ஒரு பிளான் இருக்குது, ஆனால் பிளேஸ் பட்டாது. ஒரு பெரிய ஓட்டை போட்டுக்கலாமா? சூப்பர். இதுங்க பக்கத்தில் எல்லாம் பெரிய பிளேஸ் கிட்ட பார்க்கலாம். நான் தான் பெரிய பிளேஸ் உலகத்துல ஐடியா. எனக்கு ஒரு வேறு ஐடியா தோணுது. இந்த ஐடியா கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிட்டு அது ஃபுல்லாக அப்படியே வீடு கட்டிடுவோம். 5x5 வச்சுக்கலாமா? 5x5. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? வென்றார TNT எச்சு 5x5 ஒன்றுக்கணுமே. 1 2 3 4 5 இல்லை எஸ்டாண்டுக்குது. சரி, அப்படியே இந்த ஓட்டையை அப்படியே ஸ்விம்மிங் ஆக்கி 3 பிளாக்கா 4 பிளாக் போயிடலாம். அப்படியே ஓட்டை போட்டு நான் இது ஃபுல்லாக ஸ்விம்மிங் ஆக்கிட்டு காட்டுறேன் கைஸ். நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு அப்படியே பண்ணலாமான்னு இருக்கிறோம். வாங்க அப்படியே கோல்டன் பிளாக் ஆச்சிடலாம். ஏன்னா நான் தான் இந்த உலகத்துக்கு பெரிய பணக்காரன் கேமில் சொன்னேன். ஆண்ட்டு நாய் கட்டுற மாதிரி கட்டுறேன் செல்றோம். அப்படி அந்த பக்கம் தெரியாமல் போட்டு என்ன சேர்த்து வலிச்சு போயிடுச்சு. இதே பறந்து நான் இருந்தேன். அப்படியே பறந்துட்டு அப்படியே ஓட போட்டுருவேன்.
இந்த ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் காய்ஸ். நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கீழே ஃபுல்லாக ஃப்ளோர் இருக்குது. அது வந்து இது பண்ணிக்கலாமா? எப்படி சும்மா இதை ஃபுல்லாகவே நான் காட்டி நிற்கலாம். இந்த லூனானே அசால்ட்டாக பட்டுனிக்குது. இந்த எறும்பெல்லாம் சொல்கிற பேச்சு கேட்காதல்ல, அதே மாதிரி அங்கே பாரு ஓனர் பேச்சு கூட கேட்க மாட்டேங்குது. 3, 2, 1 ஷாட். எப்போ சொன்னேன்? ஆமாம், சும்மா நார்மலாக பேசலாம். அந்த டிபிஎஸ் போயிட்டே பேசலாம் சொன்னேன். இந்த கேமரா பையன் என்ன இது டிபிஎஸ் போயிட்டே இருக்கிறேன். கேமரா பையன் தான் போயிடுது. எங்க சி இது இருக்குடியா? இப்போ எப்படி அப்படிங்க போட்டுருவோம். ரைட்டு. இது குட்டி மாடல் ஹவுஸ்லாம் பண்ண போகிறோம். கட்டி மாடல் ஹவுஸா? கட்டியா? பட்டாக்சில் எனக்கு வந்து கட்டி ஃபைனாலும் பண்ணல. அது ஓட்டுக்கு எவ்வளோ நிமிஷம் அவ்வளோதான் பண்ணேன். தண்ணி போய் அழகு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ விட்டாச்சா? இப்போ வேறு என்ன பண்ணலாம்டா ஸ்விம்மிங் பூலில்? நெட் பாட்டெலாம் பாடுறேன் ஐடியா. இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? அங்கே போயிருக்கு நம்ம இந்த இடம் கரெக்டாக இருக்காது. இந்த இடம் கரெக்டாக இருக்குது. உனக்கு சைடு ஒரு 4 வச்சுக்கலாம். இவ்வளோ போகிறோம் இல்லையா? சோஃபாவா? அது மூணு சோஃபாவா? ரெஸ்டிங் பிளேஸ்டா. ரெஸ்டிங் பிளேஸை போய் சோஃபாடுறாங்க. இவன் பெட்டை போய் சோஃபானுவான், சோஃபா போய் பெட்டுன்னுவான் இல்லடா. ஆமாம், ஏன்னா இவன் அப்படி ஒரு புட்டிசாலி. ஏன்னா இவன் தான் காய்ச்சி இந்த உலகத்தில் பெரிய புட்டிசாலி. நான் அவனோட பெரிய புட்டிசாலி. நான் நீடா அருமையான புட்டிசாலி. நீதான் இதுக்குள்ளே இந்த உலகத்தில் கேவலமான புட்டிசாலி. நீடாடா டேய். இங்கே ஒன்று வச்சுக்கலாங்க. ஏய் சீவி இங்கே பாரு நான் எங்கே வச்சுக்கிறேன்ட்டு. இங்கே ஒரு மண்டை ஆல்ரெடி கழுவிடு. இங்கே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் இது வாக்கிடலாம் கைஸ். இருங்க அதை நான் காட்டேன். இப்போ இதெல்லாம் பண்ணலாம். 8 மினிட்ஸ் சொன்னா ஒரு 4 டே. ஆமாம் தெரியாது எனக்கு தெரியுமா? அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டேன். நீ என்கிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட கேட்டேன். ஐயோ காய்ஸ் நீங்களே கேட்பீங்க. நான் என்ன சொன்னேன்? 8 மினிட்ஸ் சொன்னால் இந்த ஒரு 4 சொன்னேன். இவன் அது கூடமா தெரியாதுன்ட்டு என்கிட்ட கேட்குறான். அது உங்களுக்கு தெரியலடா. எனக்கு தெரியாண்டா. அப்போ ஏன்பா நீ வந்து 8 மினிட்ஸ் சொன்னா? அழகா சொல்லுப்பா. நீ கை குழந்தை. நான் மைன்கிராஃப்டில் சொன்னேன். அதுக்கு மண்ணில் கரெக்டாக கொட்டி தப்பான பிளாக் வச்சுட்டேன். ஸ்ரீலேண்டில் வச்சுக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் அழகா. இப்போது இது செடி நல்லா இருக்குல்லடா. இது ரியாலிட்டிக் வீடியோவில் போய் பாட்டு. ரியாலிஸ்டிக் வீடியோவில் பாட்டு. இந்த இடம் அப்படியே சுத்தாங்க பொழுதுட்றேன். இந்த செடி ரொம்ப வித்தியாசமாயிடுச்சு. இந்த செடியில் இப்படி ஓட்டெல்லாம் இருக்காது. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ச்சி. எவ்வளோ அப்டேட் விட்டு ஓட்டெல்லாம் வச்சுக்கிறோம். இதை பாருங்கள். சரி பூடாண்டா. செடியும் பூவும். இப்போ வாங்க என்ன மேலே வைக்கலாமா? மேலே வைக்க முடியுமானே தெரியல. சரி வாங்க, இது அழகாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வீடு கட்டிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு அப்படியே மேலே இன்னும் ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ண போகிறோம். புரிஞ்சிருக்கோம் என் பிளானு. சில பேருக்கு புரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது. கம்மியாக உட்காந்துருக்கிறேன் பக்கத்தில். அதான் நாட்டு அடிக்கிறீங்க. நல்லா குளிக்க மாட்டேங்குது. தினமும் குளிப்பேன். இங்கே வைக்க மாட்டேங்குது.
ஓ நல்லா சாஞ்சு நிற்கிறேன். நல்லா சாஞ்சுக்கப்பா. இது ஆல்ரெடி ஒயிட் தோணுது. இந்த ஒன்று இல்லையா? இப்போ வச்சுக்கிட்டு இப்போ வேறு என்ன பண்ணுறது? ஐடியா. இப்போ இப்படி உள்ள வச்சுக்கிட்டு டியா நல்லா பொண்ணா? டீன்ற சும்மா டியா? நான் பொண்ணு இல்லடா. ஆமா டீன்னு விட்டா. நான் அப்படி இந்த சேர் இட்டுருந்தாங்க. இந்த சேர் யாருக்கு? அன்றைக்கி எனக்கு தெரியல சுத்தமாக. உங்கள் செடியை காணும். இதை தூங்கி நிற்கிட்டுங்க. இந்த செடி கிளியராக தட்டுங்க. அப்டேட்டில் மாட்டித்தானுங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அப்டேட் விட்டானுங்கன்னு தெரில. அதாவது அப்டேட் விட்டாங்க. ஆனால் ஒரு புதுசும் வரல. ஒரு மயிலாக வரும். இப்போ இந்த கிளாஸ் என்ன கிளாஸ் இருக்குது? நம்மளுக்கு வந்து ஸ்போக் பிளேயர் கிளாஸ்லாம் அப்படிதான். இவனே என் கண்ணை தைக்கிறேன், காலை தைக்கிறேன், படச்சு தைக்கிறேன், என்னமோ தைக்கிறாங்க. இவங்க அப்புறம் நம்ம ஸ்கிமிக்குள்ளே போய் அவன் குளிச்சு நிற்கிறான். நீ குளிக்க உருவாக்கல கண்ணா, நாங்கள் குளிக்க உருவாக்கணும். நான் அப்புறமா போட்டு தந்துடுறேன். இந்த டிவியை போட்டு தந்துடுறேன். தெலுங்குல வந்துட்டு என்ன பேசுகிற? கேட்டா கோட்டா கூக்காட்டு அதெல்லாம் சொல்கிற. ஐயா ஐயா ஜாலியாக இந்தியாவா? புரியுற மாதிரி சொல்கிறா. கேக்கா கூக்கா கூக்காட்டு பூக்கான்லாம் கேட்குறாங்க. பூக்காலாம் கேட்குறாங்க. டேய் அதெல்லாம் சொல்லு. இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான். இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக என்னடா சொல்கிற? என்னடா சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலை. ஒன்றும் புரியல. இந்த டெக்கரேஷன்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம் தோணுது. டெக்கரேஷன் அப்புறம் பண்ணுது. டேய் அதுக்கப்புறம் டெக்கரேஷன் இந்த மாதிரி உங்களை பீச் பீஸ் ஆக்கிடுவோம். இந்த டெக்கரேஷன்லாம் அப்புறமா காட்டிக்கிறோம். முதல்ல வந்து வாங்க நம்ம வீட்டை கட்டுவோம். வீட்டு கமெண்ட் சிமெண்ட்டி ஊற்றி உள்ள போட்டு இந்த டெக்கரேஷனால எப்படி இது கமெண்ட் சொல்லுங்க. எம்முக்கு சொல்லிமாமா சொல்லுங்கல்ல. முடியாதே எம்முக்கு சொல்லிட்டு இப்போ மூக்கு மாமா இந்த சகடம் நல்லா தான் இது. நான் வரானிக்கிறேன்டா. இப்போ இது மேலே அப்படியே வச்சுட்டேன். இல்லைடா இதே இந்த ஆப்போசிட் சைடில் தூங்கிது. ஏன்னா எல்லாம் ஆப்போசிட் சைடில் உட்காந்து நிற்கிறாங்க. சின்னவனே இந்த சரியான சின்னவனே. இப்போ நல்லா இருக்குல்லடா? நல்லா இருக்குனாலும் கிளாஸ் வந்து போட்டுருக்கான் ஃபஸ்ட்டு. ஆமாம் அந்த பக்கம் யார் போடுவாங்க? இந்த பக்கம் இந்த பக்கம் தானே என்ட்ரன்ஸு. ரெடி அக்கா குஞ்சு என்னென்ன என்ட்ரன்ஸு? நீ எப்படி பக்கம் தெரியுமா? அப்படியே இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்கும். எப்படி நல்லாவே இல்லை. உனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே கிராஸாக போகலாம் மேடம். தூங்கண்டா. நான் தூங்கல மாட்டேன். ஏன்னா நான் நீ நினச்சிப்ப நீ பெயினா நான் காய் படிக்க தூங்கியா இல்லை உன் மூஞ்சி உருவாக்குறேன். இங்கே ஒரு எடுக்கும் பிளாக் போட்டு போடல மேலே. அப்போனா தெரியும் இந்த வைக்க நான் போகணுன்ட்டு. அப்படியே குளிச்சுட்டு வாப்படா. இப்போயே குளிச்சுட்டு வா. நான் இப்போ வீடியோ போட்டுட்டு சொல்கிறேன். இதை நான் டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லை. சரி வாங்க எனக்கு ஒரு பிளான் தோணுது. ஒயிட்டு இது கரெக்டாக இருக்கும். ஒயிட்டுக்கு இது இப்போ நல்லா இருக்குதுங்க. இது குளிச்சுட்டு வாட செஞ்சு அப்போ யாருப்பா வீடியோ கான்டாக்ட் பண்ணுவான்?
பேயா? இந்த வீட்டில் பேயெல்லாம் பூச்சி வச்சுக்கிறியா? டைம்லாம் இருப்பாரு. டைம் ஆகியே போய் கட்டியா சும்மா சும்மா ஆமாம், கன்ஃபார்மாக 30 நிமிஷம் ஆயிடும். முக்கியமாக வீட்டு உட்காந்து நீங்கள் கன்ஃபார்மாக 1 hour இருக்கும். டே ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஆள்ற. இந்த உலகத்தின் மோசமான ஆள். அவன் பேரு டான். ஜீவியோ காவியன்ற மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கலாமா? குடிச்சிட்டு அப்போ டேஸ்டிங் பண்ணுறாரு. அடேண்டா மக்கா போன மாதிரி போகிற ஒழுங்காக கண்டு போயா. இந்த லுக் எப்படி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாய்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் வந்து இது மேலே போயிட்டு காட்டுறேன் கைஸ். எனக்கு பிளான் இந்த மாதிரி இருக்குது, ஏன்னா இதான் நல்லா இருக்குது. ஐயோ பின்னாடி இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரை முடிச்சுட்டு காட்டுறேன் கைஸ். செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து நம்ம இப்படி போயிட்டு அப்படி இப்படி பண்ணணும். அதே மாதிரி எல்லா சைடுக்கும் பண்ணேன். முடிச்சதுக்கப்புறம் வந்து ரூஃப்காக இப்படி பண்ணிக்கலாம். அப்படியே இப்படி அப்படியே போயிட்டு இப்போ அதே மாதிரி வந்து இந்த சைடு வந்து நம்ம பிளாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தோங்க. நான் வச்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன். என்னடா கிளிக் பண்ணேன், அதான் கிளிக் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல. அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த சைடுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி இந்த சைடுக்கு அப்படியே போட்டுருந்தோம் கைஸ். போய்ட்டு அப்படியே இப்படி போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து வந்துட்டு ரூஃப் சைடில் அப்படியே கீழ் சைடு அப்படியே வந்துடலாம். இப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் இது எடுத்துட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து அப் சைடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முக்கியம் எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இப்போ அப்படியே இப்போ அந்த சைடுக்கு போன மாதிரி இந்த சைடு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது வந்து இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது காயின் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை
இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து இந்த ரூஃப்லாம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்குவோம். பிளாக் கலர் வச்சுக்கலாம். இப்போ கிளாஸை போடலாம். டெக்கரேஷனுக்காக இங்கே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு அப்படியே ஃபேவர் கலர் கூட கைஸ். நம்ம வந்து இதுக்கு வந்து உட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த சைடுக்கு வந்து ஸ்டேஸ் வைக்கலாம். நம்ம வந்து இங்கே மைட் கான்கிரீட் வந்து நம்ம கலந்துக்கலாம். பார்க்க என்ன மாதிரி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கிளாஸ் உருவாக்கலான்ட்டு ஜிவி சொன்னால் உருவாக்கலாம். நம்ம வந்து நார்மல் கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் கிளாஸ் போட்டாச்சு. இப்போது இந்த சைடுக்கு வந்து கீழே வந்து கிளாஸ் போடலாம். கிளாஸ் போட்டுடலாம். நம்ம வந்து மேல் ரூஃப்க்கு வந்து உட்டு போட்டுடலாம். இதுக்கு வந்து 2 சைடு போட்டாலே போதும். ஏன்னா ரீசன் இருக்குது. நம்ம வந்து இங்கே 2 ஓட்டை போட்டுக்கிட்டு நம்ம இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே வால் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிளாக் இப்படி வச்சுக்கிட்டு அடுத்த பிளாக்லாம் இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இது பார்க்காதீங்க. நான் வந்து 4 சீன் வச்சுக்கிறேன். நைட் சீன். இப்போ அதே மாதிரி இந்த சைட் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசல தெரியும் கம்மிரு. இப்போ அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ அதே மாதிரி இந்த செட் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளாக் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிளாக் இல்லை இது வச்சுக்கிட்டு நம்ம அந்த இதில் இது ஸ்விட்ச் வந்து எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு 2 இது வச்சு ஸ்விட்ச் எடுத்துகிட்டு ஸ்விட்ச் என்னன்னு தெரியல அதை வந்து அப்படியே அங்கே இங்கேன்னு வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து இந்த இது ஒயிட் என்ன உங்கள் பில்டிங் கேட்ட மாதிரி ஒரு கார்பெட் வச்சுக்கோங்க. அந்த கார்பெட் மேலே வந்து இது வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். அப்படியே ரியல் இது மாதிரியே இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து கார்பெட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அப்போ தான் அழகாக இருக்கும். வச்சுக்கலாமா? இந்த சைடு ஒரு படிக்கட்டு வர வச்சிடலாம். நாய்க்குட்டிங்க வாப்பா. நாய்க்குட்டி வா 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 இந்த சைடு வா. இது வந்து நான் அப்படியே பண்ண பேர் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்மளோட பில்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டெக்கரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் காய்ஸ். நாங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு டெக்கரேஷன்லாம் முடிச்சுட்டோம். இப்போ வாங்க பார்க்கலாமா? இதோ இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ப்ரோ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக வீடு கட்டிக்கிட்டீங்கட்டு உங்கள் வீட்டில் போய் சுற்றி காட்டுறேன். பூரா பண்ணுவேன். இதான் நம்ம கிச்சனு. இங்கே கை கழுவ ஆனால் என்ன தண்ணிலாம் இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட இது அக்வாரியமுக்காக வாயில் வர்றது அதுக்கான கொஞ்சம் வச்சுக்கோங்க. அழகாக இருக்குது மீன்லாம். அதுக்கப்புறம் இது என்ன கேட்டுங்க பாத்ரூம் ப்ரெஷ் இருக்குது. கக்கா போகிற இடம் இருக்குது. பாத்டப் இருக்குது. அடுத்ததாக போக போகிறது வந்து நம்மளோட பெட்ரூம். நம்ம முக்கியமான விஷயத்தை மட்டும் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இது வந்து எதுக்கு உருவாக்கிறேன்னா டான்ஸோட அமெரிக்காவில் ஃபேமஸான ரெயின்போ டான்ஸ். அடுத்ததாக மெயின் ரூமான பெட்ரூம். வேண்டாடு இதான் நம்ம பெட்ரூமு. நான் ரொம்ப சோருக்கு ஆசைப்பட்டனால கேட்க வச்சுக்கிறேன். யாரா ரெடி பண்ணுது. அதுக்கப்புறம் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சிரிப்பீங்க. இது ஜிவி கூட சிரிப்பா. இது என்னடா இது கேண்டல்லாம் இங்கே வச்சுக்கிறேன் கேட்பீங்க. இது என்ன தெரியுமா? நம்ம ராணியோட கக்கா. கண்டிப்பாக சிரிச்சிருப்பீங்க. இது என்ன அழகா இருக்கும். நல்லா கிளே போட்டு குச்சி 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 கக்கா அழகா போய்க்கிறேன். அண்ணா இன்னும் கக்கா வேணுமாண்ணா? சரி காய்ஸ், மெயின் விஷயம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.